இப்போ சந்த கிளாராவில் விடிய காலமே 6:30 நாங்கள் இங்கே சைக்கிள் வாடகைக்கு எடுத்துருந்தாங்க. ஒரு நாளைக்கு $10 அறவிடுகின. இப்போ நாங்கள் இருக்கிற அந்த வீட்டின் ஓனர் தான் வந்து அந்த சைக்கிள்களை வந்து வாடகைக்கு கொடுக்குறார். அதால் வந்து அவர்கிட்டயே வந்து நாங்கள் வாடகைக்கு எடுக்கிறது எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. வணக்கம் மக்களே, இப்போ நாங்கள் சைக்கிள் ரைடிங் செய்கிறோம். இந்த சந்த கிளாரின வீதிகள் காலையில் வந்து நல்ல வெறிச்சொடி போயிருந்துச்சு. நேற்றுக்கு இரவு பார்க்க வந்து நிறைய வாகனங்களும் கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் காலையில் யாருமே இல்லாத டைமில் வந்து நாங்கள் இந்த வீதிகளில் வந்து சைக்கிளில் போகிறது வந்து எங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் இருந்துச்சு. இங்கே சேகுவேராவின் நினைவாக ஒரு நினைவாலயம் கட்டியிருக்குன்னு சொல்லிச்சுங்க. இப்போ அதை பார்க்கத்தான் வந்து நாங்கள் சைக்கிளில் போய் கொண்டிருக்கிறோம். அந்த இடம் எப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் இருக்கிற அந்த வீட்டில் இருந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து 20 நிமிஷம் வந்து சைக்கிளில் போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ எதுவுமே தெரியாமல் இருக்க இந்த வீதிகளில் நாங்கள் காலையில் வந்து சைக்கிளில் போய் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் வந்து இந்த வீதிகளுக்கு வந்து ஒரு வரலாறு இருக்குது. அதாவது வந்து புரட்சிப்படை சேகுவேரா தலைமையிலான புரட்சிப்படை வந்து பட்டிச அரசாங்கத்தை எதிர்த்து புரட்சியில் வென்றதுக்கு பிறகு இந்த சிட்டியில் வந்து ஒரு பெரிய யுத்தம் நடந்திருக்கு. அதை வென்றதுக்கு பிறகு என்ன செய்திருக்குன்னு சொன்னால், இந்த வீதிகளில் வந்து அவர்களோட படைகள் வந்து அணிவகுத்து போயிருக்கின. அப்போ இந்த வீதிகளுக்கு வந்து மிக அழகான ஒரு வரலாறு கூட இருக்குது. நாங்கள் இப்போ 20 நிமிஷம் வந்து சைக்கிள் ஓடி, இப்போ கூகுள் மேப் வந்து இங்கே வந்து வேலை செய்யும். அப்போ 20 நிமிஷம் சைக்கிள் ஓடி நாங்கள் வந்து அந்த நினைவு கட்டிடத்துக்கு வந்துனாங்க. அப்போ மேலே வந்து நாங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு போகலாது, கீழேயே சைக்கிளை கட்டி விட்டுட்டு போக சொல்லிக்கிறோம் வந்து. அப்போ வந்து ஏற்கனவே வந்து எங்களோட அந்த சைக்கிளை வாடகைக்கு தந்தவர் வந்து அப்போ அது கட்டுறதுக்கிட்ட மாதிரி பூட்டு அந்த வசதியெல்லாம் தந்துருந்தார். அப்போ அதை நாங்கள் கட்டி போட்டு மேலே நடந்து போய் அது எப்படி இருக்குன்னு பார்க்க வெளிக்கிட்டோம். இப்போ கியூபாவுக்கு நிறைய டூரிஸ்ட் இப்போ இந்த காலத்தில் வாரதாக இருந்தால் கூட, இப்போ நாங்கள் போன டைமில் இந்த இடத்துல வந்து ஒருத்தரையும் நாங்கள் பார்க்கல. இப்போ உதாரணத்துக்கு இதை பார்க்க வந்தது நாங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வந்து நான் உயரமான இடத்துல நிற்கிறோம். சைக்கிளில் வந்து நடந்து வந்தாங்க. எங்களுக்கு பின்னுக்கு இடம் வந்து சேகுவேராவின் நினைவாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நினைவாலயம் கட்டியிருக்கிறேன். அதாவது வந்து இந்த நாங்கள் நிற்கிற இந்த சிட்டி வந்து சண்டா கிளாரா. இந்த இடத்துல தான் வந்து பட்டிசாண்ட படைக்கு எதிராக சேகுவேராண்ட படை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்த வெற்றிக்கு பிறகுதான் வந்து கிட்டத்தட்ட புரட்சி படை இந்த நாட்டை கைப்பற்ற மாதிரி வந்தது. அதாவது வந்து பிடல் காஸ்ட்ரோ தலைமையிலான அந்த படை வந்து இந்த நாட்டை கைப்பற்றின. அப்போ இந்த இடத்துல நடந்த யுத்தமும் இந்த இடத்துல கிடைத்த வெற்றியும் வந்து கியூபா மக்களுக்கு மிக முக்கியமானது. அதால் வந்து இந்த சந்த கிளாரா சிட்டியில் நிறைய இடத்துல சேகுவேரா சம்மந்தப்பட்ட சிலைகள், நினைவாலயங்கள் அதில் தான் நாங்கள் பார்க்கலாம். நான் நிறைய இடத்துல சூரிய உதயத்தை பார்த்துருக்கேன். ஆனாலும் இந்த இடத்துல நின்று கொண்டு நான் சூரிய உதயத்தை பார்க்குறது வந்து எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு விடுதலை உணர்வையும் ஒரு சுதந்திரத்தையும் வந்து அப்படியே சுவாசிக்கிற மாதிரி ஒரு உணர்வாக இருந்துச்சு. இந்த விடுதலையை பெறுறதுக்காக இந்த மக்கள் வந்து நிறைய விலை கொடுத்துருக்கிறேன். அந்த விலை கொடுத்ததுக்கான விடை வந்து எனக்கு இங்கே நின்று பார்க்க எனக்கு தெரிஞ்சிச்சு. மற்றது எப்படின்னு சொன்னால், கியூபான்றது வெறும் ஹவானா மட்டும் இல்லை, இங்கே நின்று பார்க்க கியூபாவே அழகுதான்ட்டு எனக்கு விளங்கிச்சுது. இப்போ இங்கே குதிரை வண்டின்றது வந்து ஒரு நார்மலாக வந்து மக்கள் பயணிக்கிற ஒரு வாகனம் மாதிரி. ஏன்னா அதுக்கு எந்த செலவுமே இல்லை. அதனால் பொதுமக்கள் பயணிக்கிற ஒரு சாதாரண வண்டி மாதிரி தான் குதிரை வண்டியே வந்து யூஸ் பண்ணினேன். இப்போ நான் சைக்கிளில் போய்க்கு வந்து ஒரு பாடசாலையை பார்த்தோம். இங்கே இருக்கிற மக்களுக்கு இலவச கல்வியையும் மாணவர்களுக்கான சீருடையையும் அரசாங்கமே இலவசமாக கொடுக்குதா.